ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா மாங்காய் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நாங்கள் மாங்காவை நல்லா துருவி எடுத்துக்கிட்டோம். அதேமாதிரி நீங்களும் துருவி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லா மாங்காவையும் இது மாதிரி துருவி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எத்தனை வேணுமோ நீங்கள் அத்தனை துருவி எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான ஆனியன், வரமிளகா இதெல்லாமே கட் பண்ணி வச்சுக்கலாம். முன்னாடியே ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடலைப்பருப்பு கொஞ்சமாக போட்டுட்டு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இது ரெண்டுமே மாங்காய் சாத்துக்கு ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனையும் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வரமிளகாயும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி தழையும் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருந்த மாங்காவையும் எடுத்து இதில் போட்டுக்கலாம். இதையும் நல்லா கிளறி விட்டு இந்த டைமில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். மாங்காய் நல்லா வேகிற வரையும் வெயிட் பண்ணிக்கலாம். மாங்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒயிட் ரைஸ் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னா சூப்பரான மாங்காய் சாதம் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். பாருங்கள், சுட சுட சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், மாங்காய் சாதத்துக்கு மாங்காய் ஒரு ரெண்டு பீஸ் கட் பண்ணி போட்டு சூப்பராக டேஸ்ட் பண்ணோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.